எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நாங்களும் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. எதுக்குன்னா பிறந்த நேரத்தை இங்கே தான் சென்னை தானே நான் பிறந்தது. சரி, முன்னாடி சிவனாகினி இல்லாமே எறும்பு கூட கிடைக்காது. ஸோ இந்த தாண்டவம், அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு. ரொம்ப பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே. அப்பா அம்மா வைஜி மகேந்திர சாருக்கு, அப்பா விஜயம்மாக்கு, எல்லாருக்கும். சரி, நம்ம இப்போ டைரக்டரை போய் பாட்டி செய்யணும். அப்போ அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோட்டி, இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் இன்னும் உயிருக்கு மேன தமிழ் நம்பல்களே, அப்புறமா சினிமா ரசிகர்களே, எல்லாருக்குமே நான் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். மദ്രാஸ் வந்து இந்த ஜன்மபூமி, தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி, அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்மபூமி. ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான். எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது, வளர்ந்தது. ஏனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அப்படியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம், பாசம், நட்பு மறக்க முடியாது. அவர் தெலுங்கு நாட்டின் நிலவப்பு நேசிருப்பார்களோ, தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிருப்பார்கள். அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமாக இந்த மദ്രാஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார். ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு, தெய்வம் எல்லாமே. இப்போது இந்த படம் அகண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ, அதப்போ கோவிடைய சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது எல்லாருக்கும் அந்த பயந்தா வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ, சரி என்ன பண்ணலாம் அது நாங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் எல்லாம் யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அவருக்கு வேணும், இந்த மாதிரி படம் வேணும், ஒரு மெடிக்கேஷன் வேணும் அவருக்கு. வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம், அது ஃபஸ்ட் பார்ட் பற்றி பேசுகிறேன். 2021 ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அப்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு படம். பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட். அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு. நந்தா இருந்த படம் எல்லோரும் வந்து பார்க்குறாரு ಅನ್ನೋದು ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் படம். அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொல்லணும். அப்போ நாங்களும் போய் பாட்டி சீனு காம்பினேஷனு. இது 4வது படம். ஃபஸ்ட் வந்து சிம்ஹா, செகண்ட் லெஜெண்ட், தேர்டு அகண்டா பார்ட் 1, இப்போ இது அகண்டா பார்ட் 2. எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸு. நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்குது, வேவ் லென்த். ஸோ ஜஸ்ட் ஒன் டேல எல்லாம் முடிஞ்சும் கதை ஓகே ஆகும். அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஷூட்டிங்கு. இந்த படம் வந்து 130 டேஸில் முடிஞ்சிச்சு இந்த படம். எத்தனை லொக்கேஷனுக்கு போயாச்சு, ஜார்ஜியா, அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே ஷூட் பண்ணாச்சு. திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணாச்சு. 130 டேஸில்
இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமல் இதெல்லாம் நடிக்காது. அப்படியே இந்த படம் வந்து அக்கண்ட தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை. டைரக்டர் சைட் சொல்ல மாதிரி இது ஒரு சீக்வல் இல்லை. இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை, இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம். இந்த அக்கண்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம். ஸோ இந்த படம் வெற்றி இந்த டீமுக்கு மட்டுமே இல்லை, நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி. ஸோ எல்லோரும் பார்க்கணும் இந்த படம். முக்கியமாக இந்த படம்లో சனாதன தர்மம் அண்ணா என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். படம் ஃபிலிம் த மீடியா இஸ் சச் எ ஸ்ட்ராங் மீடியா. தட் நம்ம சொல்கிறதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா. அதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள். அவர் டெய்லி எவ்ரிடே கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங்கில் அவளை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் நன்றி. அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும். அப்படியே நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா. సనాతన ధర్మం అన్న సనాతన ధర్మం இந்த படம்లో సనాతన ధర్మం యొక్క சக்தி அப்படியே சனாதன தர்மம் யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம்ல. சனாதன தர்மம் சக்தி அவர பராக்கிரமம். நான் சனாதன தர்மம் என்ன சத்தியம்காக போராடணும், அப்படியே தர்மம் நம்ம அதை தாரில் நம்ம போகணும். அப்படியே அநியாயம் முந்து நம்ம எப்போவுமே அது நம்ம அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும், அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் நம்ம சனாதன హైందవ ధర్మం. இது హైందవ సనాతన ధర్మం எந்த மாதிரி இந்த படம்లో இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது காமிச்சாச்சோ நீங்கள் பார்க்கணும் நாளைக்கு. அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம், எல்லோரும் பார்க்கணும். நான் ரொம்ப படம் பண்ணாச்சு. அது அப்பா தான் எனக்கு தெய்வம், அப்பாயே இல்லை, அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார். மைத்தலாஜிக்கல்ஸு, ஃபோக்லர்ஸு, அப்படியே சோஷியல்ஸு, அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ணிட்டார் அவர். ஸோ இன்னும் நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போது 50 years ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அண்டே 50 years உலகத்தில் யாருமே இல்லை. அது நம்ம பற்றி நான் சொல்ல இல்லை, ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் நான் 50 years ஹீரோயை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணணும் பண்ணிட்டு நல்லா, ஏன்னா எல்லா படம்லாம் நல்லா சந்தேஷம் ஏதோ இருக்கணும். இப்போ 4 ஹிட்டு கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு அகண்டா, அதுக்கப்புறமா வீரசிம்மாரெட்டி, அதுக்கப்புறமா நேலகொண்ட பகவந்த் கேசரி, அப்புறமா டாக்கு மகாராஜ், இப்போ திருப்பி வந்தது வரப்போது அகண்ட தாண்டவம். இது கண்டிப்பாக எதுக்குன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார். எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் ஒரு நல்ல எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அவருக்கு சொல்லுறதுக்கு பதில் படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக அந்த மைண்டில் ஏறிடும். அந்த நீதி என்ன சந்தேஷம் நம்ம சொல்ல நினைச்சியும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்ன டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டார்.
இந்த படம். எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா இந்த படம் டிசம்பர் 5th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே பார்க்கணும். பாருங்கள். இங்கே நீங்கள் ட்ரைலர் ட்ரீலர் கிளிம்சஸ் பார்த்தாச்சு. படம் நாளைக்கு நீங்களும் தான் பிரச்சார கருத்து எல்லாருமே யாரும் இப்போ இது பார்த்தாச்சோ, யார் இங்கே ப்ரெஸ்ஸால் எல்லாருமே இங்கே வந்துட்டாருது. எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டைஸ் மேலே அவர் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படம்காக நீங்களும் உங்களோட டியூட்டி நீங்களை கண்டிப்பாக பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் தருவேன். உங்களை எங்கள் சென்னைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ நைஸ் டு see you all here on this stage. எனக்கு கண்ணு நிறைவாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் கலந்துக்க முடியல. எனக்காகவே இது அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா ப்ரெஸ் மீட் இருக்குமானோடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஷூட் இருந்தது இன்றைக்கி, இருந்தாலும் நான் 11க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஹார்பர் கிட்ட நடந்துகிட்ருக்கு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சார். அகண்டா 1ல் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன். தெலுங்கில் வந்து என்னை அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்ன தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லுன்னு சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காருன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல அவர் ஃபோன் பண்ணிட்டாமா டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க, நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக வரேங்கன்னு போனேன். அங்கே போனப்போ சொல்கிறாரு, நான் ஆரோகணம் படம் எப்போவோ பார்த்தம்மா, அப்போவே நினச்சேன் யுவர் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே நந்தி அவார்டை என் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார், சீனு சார், ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கெஸ்டர் யூ கேவ் மீ. அண்ட் அகண்டா 1ல் எனக்கு வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி, அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது. எனக்கு தெய்வ பக்தி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தேட். அண்ட் அகண்டா 2 வேறு லெவல். அது என்னை எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா, நான் பண்ணினது ஒரு 2-3 சீனாக இருந்தால் கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. அண்ட் பாலையா சார், ஐ எம் ஸோ பிளெஸ்ட். எங்கள் பாட்டியெல்லாம் என்னை தூங்க வைக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு ராமர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, கிருஷ்ணர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க. இப்போது நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 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 ஸ்டேச்சர் அவரோட இது. நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன். அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டெடிகேஷன் வந்துங்க, ஐ திங்க் every one of us must learn from him the patience he had. அகண்டா 1 பண்ணும்போது வெட்ட வெயிலில் செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு நடித்ததெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படின்ட்டு. பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். த வே ஹி டுக் கேர் ஆஃப் அஸ் இந்த இது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் வந்து தெலுங்கில் சொல்லணும், செவுலு தத்தரில் போத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடி மின்னல்களெல்லாம் நம்ம காதுக்குள்ளே அப்படி டைரெக்டாக வந்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். டைரக்டர் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்கள் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினி சாரையும் எங்கள் அண்ணன் ரஜினி சாரையும் வச்சு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். డెఫినెట్లీమా శివుడు ఆజ్ఞలు అయితే చీమైనా కుట్టదు. ఓకే, సేమ్ అలాగే ఆ ఆజ్ఞ వస్తే అంతకన్నా అదృష్టం ఇంకేముంటుందమ్మా. கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணுவீங்க, பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வந்து கமர்ஷியலான ஒரு விஷயம்க்கு தாண்டி அதுல ஒரு இமோஷன் அண்ட் ஒரு டிவினிட்டி, ஒரு தெய்வீகத்தை கொண்டு வர முடியும்னா அதை டெஃபினட்டா எங்க போயப்பாட்டி சீனு சாரால தான் முடியும் அப்படிங்கிறது நான் இங்க அடிச்சு சொல்லுவேன். டெஃபினட்டா
வழக்கம் போல் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு சேர்க்க வேண்டியது ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு. டெஃபினட்டாக அது உங்களால் தான் முடியும். ஒவ்வொரு படத்துக்கும் நான் இதை வந்து நான் கேட்டுப்பேன். தயவுசெய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும். நீங்கள் அவ்வளோ விஷுவல் ட்ரீட் ராம்பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். வைஜி சார், நான் ஐ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, அக்கண்டா படம் பார்த்தீங்களா சார், பாருங்கள் சார்ன்னு சொன்ன உடனே அந்த டைரக்டர் சாரோட நம்பர் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் டு மீ அண்ட் வாட்சிங் த ஃபில்ம். அண்ட் எஸ் யூ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொன்ன மாதிரி அக்கண்டா பார்ட் 3 வந்து டெஃபினட்டாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இப்போ தான் சமீபத்தில் ஹைதராபாத்தில் படம் அளவுக்கு ஒரு மேசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல. எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 80s 90s என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு எப்படின்னா, ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கார். வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம், சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். என்ன டெடிகேஷன் இந்த மனுஷன், ஐ டெல் யூ. நான் வந்து 4-5 நாள் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல். சாரி, ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா? பரவாயில்ல, చెప్తానా ఏమే రోల్ అంటే ஐ ஹவ் டன் அ ரோல் ஆஃப் அ டிபெட்டன் மாங்க். நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே, அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல். 5 years பேக் நான் இந்த அகண்டா 1 பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. ஐ ரேங்க் அப் டைரக்டர் గారు, ஐ ரேங்க் அப் அவர் ஹீரோ గారు and said I am அப்படியே fascinated by this picture. God has been so kind to me. 4 years later, He has given me the chance to act in such a mammoth picture. Please give a big hand. It is not easy to take a picture like that. And that too, a picture that defines the culture of India, the dharma of India, the religion of India, the ஒழுக்கம், நாணயம், நேர்மை எல்லாம். நான் ரொம்ப நாளாக இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், தமிழ்நாட்டில் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். அகண்டா 2 மாதிரி ஏபி நாகராஜன் 2 வந்துட்டார். போயப்பாட்டி சீனுகார் அற்புதமாக எடுத்திருக்காரு அந்த படம். ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சுருக்காங்க. இட் இஸ் லைக் அ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி, பக்தி மூவி கிடையாது. தேர் இஸ் ஆக்ஷன், தேர் இஸ் எமோஷன், தேர் இஸ் காமெடி அண்ட் த மியூசிக் பை தமன் சார் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். ஐ நோ, ஐ ஹவ் ஹர்ட் ஆல் தி சாங்ஸ் and my experience for those 4 days acting with Boyapatti Garu was fantastic. என்னுடைய 80s 90s I worked with great directors like K. Balachandar, S.P. Muthuraman, Trilok Chandar, Madhavan and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues. The picture was running in their mind. A similar director I saw in Boyapatti Garu. He never once referred to the, please give him a big hand, he deserves it. படம் பார்த்த அப்புறம் நீங்கள் கதற போறீங்க, எனக்கு தெரியாது. He had the whole picture in his mind. It was going scene by scene, shot by shot, and he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 30-35 years. My Telugu is like Tamil, my Tamil is like Telugu. அந்த மாதிரி தான் பேசுகிறேன் நான். Very confusing. But he was there to guide me. And the driving force, మన బాలయ్య గారు ఉన్నారే, I'm sorry, இங்கே பாருங்க தெலுங்கு பேசுகிறேன் here instead of in Hyderabad. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do. His physical fitness. When you're going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in -7, -8, -10 degrees. He could have easily done something and done CG work and all that, like so many do, or AI or something. No. I am coming as the Amsha of Shiva. So I will come in that attire, in that -10 degrees, just அந்த இடுப்பு வஸ்திரம் மட்டும் bare பாடியாக வந்து நடிச்சிருக்காருன்னா, so it is not he who has acted, it is Shiva who has acted inside him. You must see the climax to believe it. Unfortunately, எனக்கு ட்ரெஸ் அதில் வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைதராபாத்தில். ஸோ அந்த குளிரில் தாங்காதுன்னு நான் ஐஷன் போக மாட்டேன்ட்டார் ஜார்ஜியாவுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளிரை, நான் அவனை ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துடுறேன்னு. ஸோ ஐ டிட் நாட் கெட் அ காம்பினேஷன் வித் திஸ் கிரேட் மேன். பட் this picture is a great experience for me.
I told this Akanda 1 dialogue in Hyderabad. I'm repeating it here also for you. I have done so many pictures, almost 350 pictures. I have done Akanda. Both are not the same. That is his famous dialogue. This was a different experience altogether, and I am happy I am part of this wonderful team. இது வந்து you cannot define it as a Tamil picture or a Telugu picture or a Hindi or Malayalam picture. இது Indian picture. This is a picture for the whole of India. நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, ஐ எம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைன்னாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள், சங்கர் மகாதேவன் அவரும் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தி ரிலிஜன், தி கல்ச்சர், ஃபர்கெட் தி ரிலிஜன், தி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஒழுக்கம், நம்ம தர்மம், வாட் இட் இஸ்ங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நாளாக நத்திங். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, த ட்ரையம்ஃப் ஆஃப் குட் ஓவர் ஈவில். த வே ஹி ஹஸ் டன் இட், it is amazing. You can, the Raiders of the Lost Ark, Indiana Jones, all that you can compare, and it will fade before the grandeur of Akanda 2. Please give a big hand to the director and to that wonderful actor, the son of such a great person who is carrying on the legacy so much. And நான் இன்ஃபேக்ட் அகண்டா 2ல் வந்து சும்மா அந்த அவர் இந்த சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். பட் லக்கிலி த ரோல் தே கேவ் மீ, அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ஐ விஷ் த ப்ரெஸ் அண்ட் தி மீடியா gives it a big boost. I mean, you just have to say to the public, go and see it. It will go on running because this is India. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. ஸோ அதை நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக, see, it is not just an art film where they say bhakti, bhakti, bhakti and just slogans. No, it is not like that. It is a pakka commercial pictures, cleverly directed by our Boyapatti Garu and beautifully acted out. அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன், இவர் தானே அது அப்படிங்கிறது. அந்த மாதிரி he has done a fantastic job, and I'm so happy Vijay is part of it because Akanda 1 I went and saw only because she told me to go and see it. So I'm part of this-ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. In all my pictures there are some landmark pictures like அந்த காலத்தில் முரட்டு காலை, பரீட்சைக்கு நேரமாச்சு, ராஜபார்வைன்னு வந்த மாதிரி. When I write my biodata at some point or book on me, I will definitely say one of my most significant pictures that I have acted is Akanda 2 Thandavam. The Thandavam starts in 2 days. It is not going to stop in 2 days. The Thandavam will go on for 100 days, 25 weeks all over India. I think it is coming in 5 languages, sir. Hindi, Tamil, Telugu, Malayalam and Auda, Kannada, Appa. The Aud language also they said. ஸோ இது வந்து இந்த டம்ரு சவுண்ட் இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆள போகிறது. அது இந்த படம் மூலமாக யுவர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட், நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்பெஷலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ நெவர் ஸ்பேர்ட் எனிதிங். தே ஜஸ்ட் செட் 10 ரூபாய் செலவிக்கணும்னு, நீங்கள் 10 ரூபாயெல்லாம் முடிக்காதீங்க, 15 ரூபாய் வச்சு செலவிங்க, கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் த டைரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட். அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஃபார் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும், உங்களுக்குள்ளே பூந்துரும் இந்த படம். இட் வில் மேக் யூ ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் பிக்சர். ஐ விஷ் திஸ் யூனிட் 14 reels ஆல் சக்ஸஸ். இன்றைக்கி சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் ஆல் த வே அமங் ஹிஸ் பிஸி ஷெட்யூல். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கணும், தப்பே இல்லை. எங்கே போய் எது பாராட்டு கேட்டாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான். இந்த படம் அகண்டா 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது 2 ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சிவனின் ஆசையோடு, ஆண்டவர்கள் எல்லா கடவுளோட ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு, பாலையா காரு அண்ட் 14 reelsக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு, எல்லாருக்கும் வணக்கம். Thanks to each and every media person who came here and waited here. It's a pure proper pan-India, it's a pure and proper pan-India movie, Akanda Thandavam. Please watch and support us. Thanks to each and everyone. Thanks to Mahindran sir. Thanks to Vijay madam. Thanks to our director Boyapatti sir. And one and only our hero Sri Balakrishna sir. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ఎస్పెషల్లీ నేను ఫస్ట్ ఆఫ్ సారీ చెప్తున్నాను బికాస్ ఆఫ్
I don't know fluent of Tamil. So that's why నేను తెలుగులోనే స్లోగా మాట్లాడుతాను. ప్లీజ్ డోంట్ మిస్అండర్స్టాండ్. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், பட் திருப்பி பேசுகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ப்ளீஸ். ஓகே சார், எனக்கு 3 ஃபிலிம்ஸ் యాక్చువల్లీ మన కెమెరామెన్ 3 ఫిల్మ్స్ విల్సన్ సార్ పంటారు, భద్ర, తులసి, హాఫ్ ఫిల్మ్ సింహ ఎక్సెట్రా ఎక్సెట్రా, అండ్ బాలమురుగన్ సార్. బట్ వారు తెలుగు నేర్చుకొని నాతో మాట్లాడారు. సో దట్స్ వై నాకు కొంచెం తమిళ్ కష్టమైంది, ఏమీ అనుకోవద్దు సార్. మెయిన్ ఈరోజు తమిళ్ పీపుల్ దగ్గరికి వచ్చి మేము ఈరోజు ఇక్కడికి నిలబడటానికి మెయిన్ కాజ్ అఖండ 1 చేశాము. ఇట్స్ ఏ నాట్ ఏ రీజనల్ ఫిల్మ్, ఇట్స్ ఏ ఇండియన్ ఫిల్మ్. అలాగే సేమ్ అఖండ 2 తాండవం, ఇట్స్ ఏ సోల్ ఆఫ్ ఇండియా, ఇట్స్ నాట్ ఏ ఫిల్మ్. ఇది భారతదేశ ఆత్మ. సో ఇది మీరు ఎంకరేజ్ చేస్తే, ఎందుకంటే మీరు మా బ్రదర్స్ లాంటి వారు. తెలుగువారు తమిళవారు వేరు వేరు కారు, ఎల్లారు ఒకే ఇదిదా. ఓకే, ఈరోజు మనం ఇండియా వైడ్ భారతదేశం మొత్తం మీద ఒక సౌత్ ఇండియన్ ఫిల్మ్స్కి ఒక మంచి పేరు తీసుకొచ్చిన వారు మనం. సో అందుకని ఇక్కడ మన టెక్నీషియన్స్, మన ఆర్టిస్ట్స్ అందరము కలిసిపోయే ఉంటాం. తెలుగు, తమిళ్, కన్నడ ఎక్సెట్రా అందరూ కలిసిపోయే ఉంటాము. సో అందరూ ఒకే వింగ్. కాబట్టి ఈరోజు అఖండ తాండవం మీ ముందుకు వస్తుంది. డెఫినెట్లీ అందరూ చాలా హ్యాపీ ఫీల్ అవుతారు. ఇట్స్ ఏ పాన్ ఇండియా ఫిల్మ్, ఇలా కాదు, ఇట్స్ ఏ భారతదేశ ఆత్మ, ఇండియన్ సోల్. మీరు చూసి ఎంకరేజ్ చేస్తారని చెప్పి మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. అలాగే అమ్మ విజయ్ గారు, థ్యాంక్ యూ వెరీ మచ్ అమ్మ. అలాగే సార్ వైజన్ సార్, థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్. ఈ సినిమా డెఫినెట్లీ మీరు రిలీజ్ అయిన తర్వాత మీరే చెప్తారు సార్, ఇది అసలు ఒక మంచి కొత్త ప్రపంచంలోకి తీసుకెళ్తుంది. బట్ కమర్షియల్గా తీసుకెళ్తుంది. మీ ముందుకి గాడ్ శివన్య వచ్చి మీకు ఒక మంచి మెసేజ్ ఇచ్చినట్టు ఉంటుంది. ఈ మెసేజ్ దేశం, ధర్మం, దైవం, వేదం, దిస్ ఈజ్ ద ప్లాట్ఫామ్. బట్ ఇట్స్ ఏ కమర్షియల్ ప్లాట్ఫామ్. ఓకే, థ్యాంక్ యూ బ్రదర్, థ్యాంక్ యూ వెరీ మచ్. అందరికీ, తమిళనాడుకి, తమిళ పీపుల్ అందరికీ కూడా, మా బ్రదర్స్ లాంటి అందరికీ కూడా థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ.